போன வீடியோ நம்ம சாதா ஃபேண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ கேதரிங் ஃபேண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். கேதரிங் ஃபேண்ட் கட் பண்றதுக்காக கிளாத் எடுத்துக்கலாம். இது சேம் அதே மெத்தட் தான். 2 மீட்டர்ஸ் தேவைப்படும். இதுக்கும் இதே பாக்ஸ் மாதிரி நம்ம மடிச்சுக்கணும். பாக்ஸ் மாதிரி மடிச்சுக்கணும் பாருங்க. இது வந்து நம்ம கிராஸ்ல எடுக்கணும். இந்த டாப் இந்த மடிப்பு வந்து டாப் சைடுல வரணும். நம்ம இது இப்படி இருக்கு பாருங்க. இப்படி அப்படியே கிராஸா கரெக்டா இந்த முனை ஒன் சைடு பாருங்க. இந்த மாதிரி கிராஸா மடிச்சுக்கணும். நம்ம நாலா மடிச்சுட்டோம். கிராஸ்ல மடிப்பு வந்து ஒரு சைடு மடிப்பு வராது, ஒரு சைடு மடிப்பு வரும். மடிப்பு சைடு வந்து டாப்ல வரணும். இந்த மடிப்பு சைடு வந்து சைடுல வரணும். பாருங்க. மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு தைக்கணும்னா 45 இன்ச்சஸ் லென்த். மேக்ஸிமம் அவ்வளவுதான். எல்லாருக்குமே ஒரு 45 இன்ச்சஸ் தான் லென்த் வரும். நம்ம இதை அப்படியே தைக்க போறோம். 45 இன்ச்சஸ்னா இது வந்து இந்த பாட்டம் மட்டும் 40 இன்ச் இருந்தா ஓகே. கீழே ஃபர்ஸ்ட் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 5 இன்ச் இருந்தா போதும். ஒரு பாட்டம் 5 இன்ச். இது மடிக்கிறதுக்காக 1 இன்ச். பாருங்க. இது நம்ம 40 50 இருக்கும். 50 லென்த் 50 இருந்ததுன்னா நம்ம 15 12 வச்சுக்கலாம். 12 வந்து கீழே நம்ம வந்து பாட்டம் வந்து டைட்டா வரதுக்காக 12 இன்ச்சஸ். இங்க 5 மார்க் பண்ணோம் இல்லீங்களா? இங்க 530 ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ பாட்டம் நம்ம 5 வச்சுக்கிட்டோம் பா. 5 இன்ச்சஸ். இங்கிருந்து 13 இன்ச் வச்சு இங்கிருந்து ஒரு 5.5 இன்ச் வச்சுக்கிட்டோம். 5 இன்ச் வச்சுட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். மொத்தம் பட்டி இல்லாம வெறும் பாட்டம் மட்டும் 40 இன்ச் வேணும். 40 இன்ச் வச்சு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுருக்கோம். இப்போ இந்த அளவு இருக்கு பாருங்க. இந்த அளவு வந்து நம்ம கால் தொடையோட அளவு வரும். அதுக்கு நம்ம 15 இன்ச் இருந்தா போதும். 15 இன்ச் 1 இன்ச் தைக்கிறதுனால 16 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ இங்க கட் பண்ணிருக்க பாருங்க. இந்த மார்க்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்க ஜாயின் பண்ணிட்டோம். இங்க தைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது தைக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இதை கட் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்ட்ரைட் இதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வந்து இதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது மேல ரெண்டும் ஒரே மாதிரி வந்ததுனால இப்ப இங்க விட்டு வருது பாருங்க. இந்த கட்டு நார்மலா எல்லாமே கேதரிங் கட்டுனா இப்படிதான் வரும். இது வந்து நம்ம விட்டு ஒண்ணு கட் பண்ணிக்கணும். சேம் அதே அளவு வச்சு. இந்த மாதிரி நம்ம வச்சு கரெக்டா அளவு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதோட ஒரு 1/4 இன்ச் தைக்கிறதுக்காக
வந்து டாப் பாகம். டாப் சைடு நம்ம ஒரு மார்க் பண்ணி ஒரு கட் பண்ணிக்கலாம். இதுதான் பாக்ஸ் மாதிரி வருது. இப்ப இங்கிருந்து நம்ம அந்த கிராஸ்க்காக 7-8 inches மார்க் பண்ணிக்கலாம். அந்த ரவுண்டு இது நம்ம ஒரு பிட்டு தான் 2 பிட்டு தான் கட் பண்ணிப்போம். இதுல 4 பிட்டு வரும். ஃபேண்ட் 4 சைடு வரும் இல்லீங்களா, 4 பிட்டு வரும். நம்ம இது 2 தான் கட் பண்ணிக்கணும். இன்னொன்னு இதே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா பிட்ல இருக்கும். அது நம்ம இந்த சைடு மடிப்பு சைடு இருக்கிறது நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது பட்டிக்கு தேவைப்படும். இப்போ இன்னொரு பிட்டு இந்த மாதிரி இருக்குங்களா, இதுல வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். டாப் சைடு மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இப்ப இதுவும் 4 பிட்டு வந்துச்சு. இது நம்ம தைக்கும் போது இந்த பிட்டு வச்சு ஜாயின் பண்ணணும். பாருங்க இங்க அளவு கரெக்டா வந்துச்சுப்பாங்க. பாக்ஸ் மாதிரி வந்துச்சு பாருங்க. நம்ம அளவு எடுத்தது 15 இருக்கு பாருங்க. இப்போ இது பேண்ட் இது முடிஞ்சிச்சு. இப்படிதான் பென்சில் பேண்ட் மாதிரி கேரிங் பேண்ட் மாதிரி வரும். பாருங்க இந்த அளவு சின்னதா இருக்கு பாருங்க. இது தைக்க நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டா வரும் கேரிங் பேண்ட். இப்போ நம்ம பட்டி கட் பண்ண போறோம். பட்டி வந்து 20 inches வைக்கிறோம். தைக்கிறதுக்காக 1 inch வைக்கலாம். மடிச்சு தைக்கிறதுக்காக இப்ப இந்த அளவு பாருங்க 7:30 தான் இருக்கு. இங்க அதே மாதிரி 7:30. இது நம்ம மேல பட்டி ரோப் போகிறதுக்காக 1 inch நம்ம இத மாதிரி மடிக்க போறோம். அதுக்காக அந்த 1 inch நம்ம இங்க எடுத்துக்கலாம். இது பட்டி கட் பண்ணியாச்சு. இது பாட்டம், இது சைட் பீட், இது வந்து பட்டி. நம்ம ரோப்புக்கெல்லாம் தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணும் போது இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். இதுதாங்க கேரிங் கட் பண்ற மெத்தடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.